ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்கிறாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோல நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்க பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே. ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் சனிக்கிழமை நீங்கள் முக்கியமான 2 விஷயங்களை கடைபிடிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபிட்சம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்வில் சிறந்த சுபிட்சத்தை பெறவும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறவும் சிம்பிளான 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது நண்பர்களே. முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். குறுக்கோளி யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிட்சமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. ராசியிலே ராசி அதிபதி குரு பகவான் சுக்கிரனுடன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று 3 கிரக சேர்க்கையாக ராசியில் இருக்கிறது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இன்றைய தினம் முழுவதும் நமது மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால 4 விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாற்றித்தர கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. இன்றைய தினம் முதலாவதாக நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. இன்னைக்கு உங்க ஆசைகளை தூண்டுவதற்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. உங்க பணத்தை நீங்க கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். சில பேர் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா நான் உங்களுக்கு இல்ல 10 கோடி கூட திரும்ப தருவேன், ஒரு வருஷத்துல உங்களுக்கு திரும்ப தருவேன், அந்த மாதிரியான ஸ்கீம் இருக்கு. இன்னைக்கே இந்த பணத்தை நீங்க கட்டி ஜாயின் பண்ணாதான் இந்த ஸ்கீம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில பேராசை காட்டுவாங்க. அவங்கள நம்பிங்க நீங்க எந்த விதமான பணத்தையும் முதலீடு செஞ்சிடாதீங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியது அவசியம். பேராசை குணத்தை ஒழித்து விடுங்கள். என்ற தினம் சூப்பராக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இரண்டாவதாக மனசுல பயத்தை வச்சுக்க கூடாது. இன்னைக்கு உங்களுடைய வழக்கமான வேலைகள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் எல்லாமே நீங்க எப்பவும் போல தாராளமாக செய்யலாம். பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை. ஆனால் புதுசா எதுவும் நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாம். எனவே அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனசுல பயத்தை நீங்க கண்டிப்பாக வச்சுக்காம தைரியமாக செயல்படலாம். ஆனால் புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண நினைக்கக்கூடாது நண்பர்களே. வழக்கமான வேலைகள் எப்போதும் போல செய்து கொண்டு நீங்களும் உண்டு உங்களது வேலைகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பொழுதுபோக்கில் ஈடுபட்டுக் கொள்ளலாம். இன்றைய தினம் மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் நாவடக்கம்ங்க. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கனிவாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்துறது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க நண்பர்களே. உங்ககிட்ட நிறைய பேர் சண்டைக்கு இல்லை வம்புக்கு இழுக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் கூட ஈடுபடலாம். அப்பொழுது நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்கள் பேசுறதுக்கான ஒரு டைம் இப்போ வராது. ஸோ உங்களுக்கான டைம் வரும்போது நான் சொல்கிறேன், அப்போது நீங்கள் பேசிக்கலாம் நண்பர்களே. இப்பொழுது மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சருக்கு அது உதவிகரமாக அமையும். ஸோ நீங்கள் முடிஞ்சளவு கனிவாக பேசுங்க, இல்லை பேசாமல் அமைதியாக இருந்துருங்க.
வார்த்தைகளை யாரை நம்பி நீங்கள் என்ற எதுவும் கமிட்மெண்ட் எதுவும் கொடுத்துட வேண்டாம். உங்களுக்கு நான் இந்த காலத்துக்குள்ளார இதை நான் செஞ்சு தரேன், அந்த மாதிரியான ஒரு ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் யார்கிட்டையும் கொடுத்துட வேண்டாம் நண்பர்களே. கொஞ்சம் அதில் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கடைசியாக நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. தியானம், இறை வழிபாடு போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா கோபம் வந்து ஒரு நிமிஷம் தான் வந்துட்டு போகும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபம் வேண்டாம். கோபத்தின் காரணமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதனால கோபத்தை தவிர்த்து விடுவது இந்த தினம் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் நண்பர்களே. இந்த 4 விஷயங்களும் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு வாழ்க்கைக்கும், அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என அனைத்திற்கும் இது கண்டிப்பாக பொருந்தும் நண்பர்களே. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லக்கியஸ்ட்டு கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நமது மீனன்புடைய ரசபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் தான், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்க. அதன் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே செலவுகளை வகைப்படுத்தி ரொம்ப அவசியம் மட்டும் செலவு பண்ணுங்க, இல்லைன்னா அதை தள்ளி போறது நல்லது நண்பர்களே. சக ஊழியர்கள்ட்ட அலுவலக பணிகளை தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்தது இன்னும் நல்லது. நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அமைதியாக நீங்கள் உங்களது வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக சில சங்கடங்களை உங்களால் தவிர்க்க முடியும் நண்பர்களே. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்களாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதுவாக வரும்பொழுது நம்ம எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நீங்களாக இப்பொழுது புதுசாக ட்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தையும் நீங்கள் உங்களது அலுவலக பணிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய தடைகள் வருங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஈஸியாக முடியும், நினைச்ச காரியங்கள் வந்து முடியாமல் போகலாம். ஈஸியாக பணம் வந்துருங்கிற மாதிரியான விஷயத்துலேருந்து உங்களுக்கு பணம் வராமல் கூட இன்றைக்கி போகலாம். ஸோ அது கொஞ்சம் லேட்டாகிறதுனால கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். தடைகள் நிறைய இருக்கும், ஆனாலும் நீங்கள் அதை கடக்க முடியுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. இன்றைய தினம் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் பயணங்கள் மூலமாக. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நண்பர்களே. கொஞ்சம் லேட்டாக நீங்கள் நினச்ச ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.